எம்.எஸ். சுப்புலட்சுமி பேரில் டி.எம். கிருஷ்ணாவுக்கு விருது வழங்க மியூசிக் அகாடமி தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். மறைந்த கர்நாடக இசை பாடகி எம்.எஸ். சுப்புலட்சுமியின் பேரன் சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று சிவில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருக்கிறார். அதில் கடந்த 2004 தனது பாட்டியின் மறைவுக்கு பிறகு மியூசிக் அகாடமி ஆங்கில நாளிதழுடன் இணைந்து 2005 ஆண்டு முதல் அவரது நினைவை போற்றும் வகையில் சங்கீத கலாநிதி எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது என்ற பெயரில் 1 லட்சம் ரூபாய் ரொக்க விருதை வழங்கி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். மியூசிக் அகாடமியின் வருடாந்த இசை கச்சேரி சீசனில் ஒவ்வொரு ஆண்டும் சங்கீத கலாநிதி விருது வழங்கப்படுவதாகவும் வரும் டிசம்பரில் 98வது ஆண்டு விழாவில் பாடகர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனது பாட்டிக்கு எதிராக இழிவான, மோசமான மற்றும் அவதூறான பல கருத்துக்களை பாடகர் டி.எம். கிருஷ்ணா கூறி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு சுப்புலட்சுமியின் தங்களது குடும்பத்தினருக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாடகர் டி.எம். கிருஷ்ணா பத்திரிகைகளிலும் சமூக ஊடகங்களிலும் தனது பாட்டி சுப்புலட்சுமிக்கு எதிராக கூறி வரும் கருத்துக்களை மலிவான விளம்பரத்துக்காக கூறி வருவதாக குறிப்பிட்ட அவர், கர்நாடக இசை உலகில் தன் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கிய ஒருவரை எப்படி கௌரவிக்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும், எம்.எஸ். சுப்புலட்சுமியின் உயிலின்படி எந்த விதமான விருது வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டதாக தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விருதை டிசம்பரில் நடைபெறும் 98வது ஆண்டு விழாவில் கிருஷ்ணாவுக்கு வழங்குவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த மனுவிற்கு பதிலளித்த மியூசிக் அகாடமி, விருது பெறுபவரை தேர்ந்தெடுப்பதில் தங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்றும், 2005 ஆண்டு முதல் ஆங்கில நாளிதழ் குழுமம்தான் விருது வழங்குவதாகவும், இதற்கு மறைந்த பாடகர் எம்.எஸ். சுப்புலட்சுமியின் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் 2024 ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருதை எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரில் பாடகர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு வழங்கக்கூடாது என தடை விதித்துள்ளார். அதே சமயம் அவரது பெயரை பயன்படுத்தாமல் விருதை வழங்கலாம் எனவும் இடைக்கால உத்தரவில் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.